வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மார்கழி மாதம் 18ஆம் நாள் பாடல். பாடலின் தலைப்பு வேதமொழிதல். எந்த மொழி பயின்றோரில் என் நாட்டில் எம் மதத்தில் சிந்தனையாளர் இல்லை, சீர்திருத்தவாதி இல்லை, தந்திரக்காரர் இல்லை, தருக்குடையோர் மூடர் இல்லை. இந்த உண்மை கண்டு மொழி இன நாடு வெறியொழி போ. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி, குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி, அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 3/1/1958 நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி வேதமொழிதல். எந்த மொழி பயின்றோரில் என் நாட்டில் எம்மதத்தில் சிந்தனையாளர் இல்லை, சீர்திருத்தவாதி இல்லை, தந்திரக்காரர் இல்லை, தருக்குடையோர் மூடர் இல்லை. இந்த உண்மை கண்டு மொழி இன நாடு வெறி ஒழிப்போம் அப்படிங்கிறாங்க குரு. இப்போ உயிர்களில் இருக்கக்கூடிய இன்ப துன்பத்தை எப்போ உணர ஆரம்பித்தாங்களோ இந்த மனிதன், அவங்களுக்கு துன்பத்தை போக்கணும் அப்படிங்கிற கருணை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போ கருணை வந்த உடனேயே அங்கே அறம் வந்துருச்சு. அதாவது பிறருக்கு உதவி செய்யணும், அடுத்தவங்களோட துன்பத்தை துடைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க இல்லையா, அப்போ தான் அறம் வந்தது. இந்த அறம் வளர ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக. எப்படி வளர்ந்தது அப்படின்னா, பிறருக்கு ஒரு துன்பம்னா அதை சரி பண்ணணும்னு நினைச்சா எப்படி நினைப்பாங்க? அவங்க மனசில் கருணை வந்தால் தானே நினைக்க முடியும். அப்படி கருணை வந்தபோது அவங்களுக்கு துன்பம் செய்யக்கூடாதுங்கிற ஒழுக்கமும் கூடவே வந்துருச்சு. அப்போ அவங்க மனசில் கருணை வந்த உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தாங்கிட்ட இருக்க எதையாவது ஒன்று ஈகையாக அவங்களுக்கு கொடுத்து உதவணும்னு நினச்சாங்க இல்லையா, ஈகையும் வந்துருச்சு. ஈகையிலேருந்து ஒழுக்கமும் வந்துருச்சு. அன்னைக்கு வந்தது தாங்க அறம். அந்த அறம் தான் வருங்காலத்தில் பின்னாடி பார்த்திங்கன்னா அது மதமாக மாறி இருந்திருக்கு. இந்த அற நெறிகளோட தொகுப்புத்தான் மதம் எனப்பட்டது. அந்த மதத்தை ஒவ்வொருத்தவங்க வளர்ப்பாங்க இல்லையா, அவங்க பெயர்களால் நிறைய மதங்கள் உற்பத்தி ஆயிடுச்சு. உலகத்தில் இருக்கிறது ஒரே மதம் தாங்க. மதம் அப்படின்னா அதில் என்ன இருக்கும்? அறநெறியும் இறை வழிபாடு, இந்த ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா தாங்க அது மதம். எல்லாரும் அவங்கவுங்க மதத்துக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அறநெறியும் இப்படித்தான் ஃபாலோ பண்ணணும் இறை வழிபாடுன்னு, அதுதான். அப்போ அந்த அற வழிபாட்டில் அந்த இடத்துல அவங்கவுங்க மக்கள் செய்கிற தொழிலுக்கு ஏற்ப அவங்களுக்கு ஒரு இன்பமோ துன்பமோ அவங்களுக்கு வரும். அவங்களோட உணர்வுக்கு ஒத்தவாறு சில செயல்களை அவங்க தவிர்க்கணும், அல்லது சில செயல்களை அவங்கள என்கரேஜும் பண்ணணும். நிறைய கருத்துக்களை, அறிவுரைகளை, பழக்கங்களை இந்த ரொம்ப அறிவில் முதிர்ந்தவர்கள், தேர்ந்தவர்கள் மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இன்றைக்கி உலகம் ஒன்றுபட்டு இருக்கிறது போல் மதம் முதல் வந்துச்சு இல்லையா, அந்த காலத்தில் உலகம் அப்படி இல்லை. ஏன்னா மக்கள் ஆங்காங்கே திட்டாக வாழ்ந்துருந்தாங்க, குழுக்களாக வாழ்ந்து வந்தாங்க. ஏன்னா எந்தெந்த நிலையில் எப்படி இருந்தாங்கன்னா, தட்பவெப்பத்துக்கு ஏற்பவாறு, இப்போ நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு விதமாக இருப்பாங்க, பனி பிரதேசம் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, நல்ல பாலைவனத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க இல்லையா. அவங்கவுங்க தொழில் செய்கிறாங்க அங்கங்கே இருந்து. அப்போ அங்கே இருக்கிற வெப்பத்தட்பத்திற்கு ஏற்றவாறும் அவங்க செய்கிற தொழிலுக்கு வாய்ப்புக்கு தகுந்தவாறு அவங்க என்ன பண்ணுவாங்க? உணவு சாப்பிடுவாங்க, உடை உடுத்தியிருப்பாங்க. அவங்களோட பழக்க முறைகள் வித்தியாசமாக இருக்கும். உற்பத்தி பொருட்கள் கூட ஒரு நாடுக்கு இன்னொரு நாடுக்கும் இடையில் வேறுபாடாக தான் இருக்கும். கலாச்சார தொடர்பும் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா அந்த அப்போ இருந்தவங்க வாழக்கூடிய முறைகள் போதலங்க. அப்படி இருந்த மக்கள் அவங்களுக்கு வாழ்வதற்கு எப்படி அந்த வசதி முறைகள்லாம் அவங்களுக்கு அவ்வளோவா இருக்காது இல்லையா. அப்போ அவங்களுக்கு நிறைய அறிவு தேவைப்பட்டுச்சு. அந்தந்த காலத்தில் அங்கே தோன்றிய மகான்கள், அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வந்தாங்களோ அறிவில் சிறந்தவங்க, அவங்க சில நடைமுறை திட்டங்களை
இந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னது நீங்கள் சேர்த்துக்கணும், சாப்பிடணும், இன்னதெல்லாம் நீங்கள் இவ்வளோ விஷயத்த நீங்கள் தவிர்த்தா நல்லா இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி திருப்பத்தை அவங்க சொல்லி கொடுத்து வந்தாங்க. அப்போ அறிஞர்கள் அப்படி மக்களுக்கு நல்ல போதனைகளை திருத்தம் கொடுத்த போது சில மக்கள் உணர்ந்துக்கிட்டாங்க. அவங்களோட போதனையை ஏற்ற மக்கள் உணர்ந்து வாழ்க்கையில் நல்லா இருந்திருக்காங்க. எனவே அவங்கள மதித்து ஏற்றுக்கிட்டாங்க சில பேர். ஆனால் சில மக்கள் எல்லாருமா நல்லது சொன்னால் ஏற்றுப்பாங்க, சில மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க அந்த மகான்களை புறக்கணிச்சிட்டாங்க. அப்போ அந்த மகான்கள் என்ன பண்ணாங்க, அவங்கள கொஞ்சம் உட்கார வச்சு நல்ல விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ யாரெல்லாம் அந்த மாதிரி விளக்கம் கொடுத்தாங்களோ அவங்க பேர்லேயே அது இன்னாரோட மதம் அப்படின்னு கொஞ்சம் சீர்திருத்தம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க பெயராலேயே. அப்போ அந்த மதம், சடங்கு, சம்பிரதாயங்கள் அதை வகுத்து கொடுத்து அவங்கவுங்க ஒரு குழுவுக்கு ஏற்ற மாதிரி மதம் தான் இன்றைக்கி வளர்ந்துருக்கோ தவிர புதிதாக வேறு எதுவும் மதங்கள் உற்பத்தியானதாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த மத சடங்குகளை சீர்திருத்த பெரியவங்க பெயரால் சொல்கிறோம். அது பெயர் வேணால் மாறி மாறி புதிய பெயராக வச்சுருப்பாங்களே தவிர மதம் மாறுச்சா அப்படின்னா இல்லை. அப்போ மதம், எல்லா மதம் எந்த மதமாக இருந்தாலும் 2 கருத்துக்களை தான் சொல்லுதுங்கிறாங்க குரு. இறை வழிபாடு, அறநெறி வாழ்க்கை. அவங்கவுங்க ஒரு இறைவனை வச்சுக்கிட்டாங்க, அதை எப்படி வழிபடணும், அப்புறம் அவங்க சொல்கிறபடி அந்த வாழ்க்கையை வாழணும். இப்போ மகான் வேதாத்ரி சொல்கிறாங்க, கடவுளை வணங்கும் போது நீங்கள் வெளியில் யாரையாச்சும் வணங்கலை, கண்ணை மூடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க நேரில் சாமியவே பார்த்தா கூட கண்ணை மூடிப்பாங்க. அப்போ அவங்களோட மனதை, அவங்களோட அறிவை தான் நீங்கள் வணங்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் இருக்கு இல்லையா, அணு முதல் அந்த அண்டம் வரை உள்ள எல்லா பொருட்களிலும் அது இயங்கிக்கிட்டு இருக்குங்க. இயக்க ஒழுங்கு அப்படிங்கிற முறையில் அது இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ மனிதனிடம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சக்தி அமைஞ்சிருக்கு, சிந்தனா சக்தி அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த சுத்த வெளியில் எது பிரம்மம் அப்படின்னு பேசப்பட்டுச்சோ அதுதான் ஜீவன்களிடத்தில், உயிர்களிடத்தில் அறிவு அப்படின்னு பேசப்படுது. அது எப்படிங்க? ஆமாம், இப்போ வெளியில் நம்ம தண்ணீர் இருக்குன்னா தண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம். அதே ஒரு பழத்தில் அந்த தண்ணீர் இருந்தால் என்ன சொல்லுவோம்? சாறுன்னு சொல்கிறோம். அதே தேங்காயில் இருந்தால் இளநீர்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த தண்ணீர் பழத்துக்கு உள்ளே இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ரசாயன சேர்க்கைகள் காரணமாக அதை சாறு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி தான் சுத்தவெளி அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அதே சுத்தவெளி தான் இயக்க ஒழுங்கு அப்படிங்கிற அறிவாக, கான்சியஸ்னஸ் அப்படிம்பாங்க. அந்த அறிவாக எல்லா பொருட்களிலும் அணுக்குள்ளேயும் இருக்கும். அணுவிலேருந்து இந்த அண்டங்கள் ஈராக அதுதான் இருக்குது. அப்போ அதே பொருள் ஜீவன்கள் இடத்துல வரும்போது மனசாக இருக்கிறதுனால அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு லிமிட் இருக்கும், எல்லை கட்டி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இயக்க எல்லை வரையில் தான் எல்லை லிமிட் இருக்கும். அப்போ அந்த லிமிட்டை உடச்சிக்கிட்டு மீறி அது வரும்போது தான் தன்னைத்தானே உணர்ந்து கொள்வதற்கு, தன்னையே அறிய தெளிவு பிறக்கும் மனிதனிடம். அப்படி அது உயரணும், அந்த ஆற்றல் உயரணும். சிந்திக்கிற சக்தி, சிந்தனா சக்தி தான் தனது எனக்குன்னு மட்டும் யோசிக்கக்கூடாது. நல்ல அந்த அறிவு விரிஞ்சு சிந்திக்கும் போது தான் நல்ல தெளிவு கிடைக்கிது. அப்போ சுத்தவெளி தான் எல்லாத்துக்குமே ஆதியாக இருக்குது. அதில் இருந்து தான் அணு பிறந்துச்சு, அணுக்கள் பல சேர்ந்து இணைந்து பிரபஞ்சங்கள் வந்துச்சு, ஜீவ இன உயிர் வந்தது அப்படிங்கிறத அந்த மனிதன் தெரிஞ்சுக்கிறான். அப்போ எல்லாமே ஒரே மூலத்திலிருந்து தானே அடிப்படையாக கொண்டு நம்ம வந்திருக்கோம், பூமிக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை உணர்ந்து இதை எல்லா மக்களுமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குமே. அப்போ எல்லாருமே சமம் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு ஒத்து உதவி வாழணுங்க. அவங்கவுங்க தேவைக்கு தக்கவாறு ஒருத்தருக்கு இன்ப துன்பம் வருதுன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமாக இருக்கும். சிலர் தாங்குவாங்க, சிலர் தாங்க மாட்டாங்க. யார் யாருக்கு என்ன செய்ய வேணுமோ அந்த உதவிகளை செய்து வாழ வேணும் அப்படிங்கிற ஒரு நெறிய பரப்புனாங்க இல்லையா? அதுதான் சமயம்னு சொன்னாங்க. சம ப்ளஸ் இயம் ஈக்குவல் சமயம் அப்படின்னு வந்துச்சு. எல்லா மக்களும் ஒரே மூலத்திலேருந்து வந்தால் நீங்கள் உயர்ந்தவங்க நாங்கள் உயர்ந்தவங்க தேவையே இல்லையே, எல்லாரும் சமம் தானே, வந்த இடம் ஒன்று தானே. எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும்
தாயாக தந்தையாக இருப்பதும் சுத்தவெளி தான் அப்படின்னா ஒரே மூலத்திலிருந்து தானே வந்திருக்கோம். இது நம்ம நல்லா யோசனை பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைங்க. இந்த சமயம் முதல்ல வந்தபோது பிரம்மத்தை யாரு உணர்ந்தாங்களோ, அவங்க தான் இந்த சமயத்த முதலாவதாக சமயங்கிற வார்த்தையே கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா, இப்ப மகான் சொல்லுவாரு, சாதாரண மக்களுக்கு அத விளங்கிக்க முடியாது பார்த்தீங்கன்னா. அந்த காலத்துல விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வெளியிட்ட தத்துவத்த தொடக்கத்துல புரிஞ்சுக்க ஒரு 3 பேர் தான் புரிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்ப இந்த முழுமுதற் பொருளாகிய இந்த சுத்தவெளிய விளங்கிக்க எத்தனை காலம், எத்தனை பேர்கள் அத உணர்ந்திருப்பாங்க. அந்த சுத்தவெளி தான் இறைவன்னு வெளியிட்ட காலத்துல எத்தனை பேருக்கு அத உணர முடிஞ்சிருக்கும்? சொல்லுங்க. அப்ப கடவுள் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. புலன்கள் மூலமாக அவங்கள விளங்கிக்க முடியாது. இந்த சிந்தனா சக்திய வச்சு 6ஆம் அறிவால மட்டும் தான் உணர முடியும். அதுக்காக படைக்கப்பட்டது தான். அத சொல்லி இறைவன் எப்படியெல்லாம் இருக்கான்னு சொன்னதுக்காக வந்த முறைகள் தான் இந்த சைவ சமயம், சாக்த சமயம், வைணவ சமயம், சௌர சமயம், கௌமார சமயம், கானபத்தியம் அப்படின்னு 6 விதமான சமயங்கள் தோன்றியது. அதை பற்றி நம்ம இன்னொரு வகுப்பில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு சமயமுமே இறைவனை பற்றி தான் சொல்லியிருக்கு. நானே நாம் அப்படிம்பாங்க மகரிஷி. அதாவது நான் அப்படின்ற தத்துவம் தான். தத்துவம்னா என்னங்க? உண்மையை சொல்லுவது தான் தத்துவம். உள்ளதை உள்ளபடி பேசினாலே யாருக்கும் பிடிக்காது தெரியுமா? அதுதான் தத்துவம். நம்ம வேற வேற நாடுகளில் நம்ம வாழ்ந்தாலும் நம்ம அறிவை எல்லை கட்டிக்கக்கூடாது உடம்பு வரைக்கும். இந்த இனம், தேசம், ஜாதி, தான், தனது அப்படிங்கிற பேதமெல்லாம் வச்சிருக்கக்கூடாது. அப்படி வச்சுக்கிட்டு என் மக்கள், என் நாடு, எங்கள் ஜாதி அப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. தனித்து தனித்து இயங்கி தான் துன்பம் அடைகிறோம். இதை ஆழ்ந்த ஆராய்ச்சி பண்ணி ஆன்ம நிலையில் நாம் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோங்கிறத விளங்கிக்கணுங்க. அரூப சக்தி நிலையில் நாம் ஏக நானும் கண்ணை மூடி ஆத்மாவாக இருக்கும்போது எல்லா ஆத்மாக்களும் ஒன்று தான். இதை ஒவ்வொருத்தருமே புரிஞ்சு கொள்ள கொஞ்சம் இந்த மாதிரி யோக வகுப்புகளில் இணைஞ்சிக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா நீர் வானத்தில் இருந்துச்சுன்னா அது அப்படியே கூடி இருக்குமா, மேகம்னு சொல்கிறோம். நிலத்தில் அதே நீர் விழும்போது என்னம்போ மழை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி மண்ணில் அது எங்கெல்லாம் விழுதா அந்த இடத்துக்கு ஏற்ப பல பெயர் பார்த்திங்கன்னா, கடலில் விழுந்தால் கடல் நீரும்போம், ஆற்றில் விழுந்தால் ஆற்று நீருன்னு சொல்கிறோம், சேத்துல விழுந்தால் சேத்து நீருன்னு சொல்கிறோம். அப்போ பழங்கள் கூட இருந்ததுன்னா அதை சாருன்னு சொல்கிறோம். இது போல ஆதி தான், ஆதியோட அந்த சக்தி தான் பரிணாம சிறப்புக்கு ஏற்பதான் இந்த பேர் வைத்து அழைக்கின்றது. இது அறிவு தாங்க எல்லாமே. அப்போ பேதமே இல்லையே. அணு, அண்டம், பிண்டம் எல்லாமே ஒன்று தானே. இதில் எங்கெங்க இருக்குது பேதம்? எல்லா எல்லா மக்கள்கிட்டையுமே சிந்திக்கிறவங்க இருக்கிறாங்க, சீர்திருத்தவாதி இருக்கிறாங்க, தந்திரம் செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த உண்மையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் இந்த நாடோ எல்லா வெறியே நமக்கு தேவையே இல்லை. அனைத்தையுமே ஓர் உலகு, நாம் எல்லாரும் ஓர் உலக மக்கள் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே மிக நம் ஒவ்வொருத்தரின் சிந்தனையிலும் இடம்பெறும். அதற்கு ஒவ்வொருவரும் மனவளக்கலை பயில அன்புடன் அழைக்கின்றோம். இதுவரை சிந்தனையை கேட்டுள்ள அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி, வாழ்க வளமுடன். நன்றி.